ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க வைத்து இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுடைய சக்தி ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொடி செய்முறை மற்றும் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களாம் நிறைய பேர் கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி முதல் நல்ல ஒரு அருள்வாக்கு குறி சொல்லிட்டு இருந்தோம், வாக்கு சித்தி நல்லா வந்துட்டு இருந்தது, நல்ல ஜனவசியம் ஏற்பட்டு இருந்தது சாமி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிற அளவுக்கு ஜனவசியம் ஏற்பட மாட்டேங்குது, அந்த வாக்கு பலிதங்கிறது சுத்தமாகவே வர மாட்டேங்குது சாமி, இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையவே கேட்குறீங்க. அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு அருள்வாக்கு குறி சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு ஒரு வாக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கம்மியாகிட்டே வரும். அந்த வாக்கினுடைய பலம் கம்மியாகிட்டே போகும். இப்போ உங்களுடைய உடலில் மருள் ஏறி நிற்கிது அப்படின்னு சொன்னால் அந்த மருளுடைய ஆற்றல் கம்மியாகும். அப்போ நல்லா தொழில் படித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மருளுடைய ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாக்கு பலிதத்துக்கு அந்த முறைகளை அவங்க மீண்டும் மீண்டும் செஞ்சு அந்த வாக்கு பலிதத்தினுடைய ஆற்றலை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னாகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு ஜனவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது வாக்கு பலிதத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த சூழ்நிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. அது எப்படி சாமி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு வாக்கு பலிதமாகவும் ஜனவசியம் ஏற்படும். சரிங்களா? 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா அந்த மருளினுடைய ஆற்றல் நல்லா அபரிவிதமாக ஏறி நிற்கும். அதுக்காக தான் சொல்கிறது. சரி, இதை எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா மேக்ஸிமம் இன்றைய சூழ்நிலைக்கு இந்த அருள்வாக்கு குறி சொல்றவங்களுக்கு வர பிரச்சனை என்னென்னு கேட்டேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதிர்ப்புகள் அதிகமாகுது. அதாவது அந்த ஆப்போசிட் பார்ட்டி நிறைய அதிகமாகிடுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, எதனாவது இந்த தேவையில்லாத வேலை செஞ்சு கட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க. இப்போ அதனாலேயே நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலம் இல்லாமல் போய் ரொம்பவுமே ஒரு பத்தி சூட வாங்குறதுக்கும் கூட அவங்களுக்கு இது இல்லாத அளவுக்கு ஆயிடுது. அதுக்காக தான் சொல்கிறது. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் பிறை நாள் அன்றைக்கி இது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த அன்றைக்கி முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, புல்லாமணக்கு மூலிகை, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொட்டால் வாடியினுடைய விதை. சரிங்களா? தொட்டால் வாடி மூலிகை எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அதனுடைய விதை. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கிழங்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இந்த பூமிக்கடியில் இருக்கும். சரிங்களா? பனங்கிழங்கு அப்படிம்பாங்க. அந்த பனங்கிழங்கையும் நீங்கள் முறையாக எடுத்துக்கணும். இது கூட படிகாரம், கல்லுப்பு, துருசு, அஞ்சனக்கல். சரிங்களா? இது எல்லாத்தையும் முறையாக நல்லா இடிச்சுக்கணும். சரிங்களா? நல்லா இடித்து போட்டு இது கூடயே என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்னாயுருவினுடைய மூலிகை வேறு இதையும் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா முறையாக நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிறீங்க. பவுட்ரு மாதிரி பண்ணி இது கூட எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு, எலுமிச்சம்பழ சாறு விட்டு நல்லா முறையாக மெழுகு பதத்தில் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை எடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு ஆனைக்கன் பட்டை சட்டி இருக்கு இல்லைங்களா, ஆனைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு உலர்த்திக்கணும். நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் அதை எடுத்து முறையாக திரும்பி கல்வத்தில் வச்சு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி நல்லா நைஸாக செஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? நல்லா நைஸாக செஞ்சுக்கிட்டு இதை எடுத்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும். சேகரித்து வச்சுக்கிட்டு இந்த அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான நாட்களெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அருள்வாக்கு குறி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எதனாவது பீடம் அமைச்சு வச்சுருப்பீங்க, எதனாவது உருவ சிலைகள் வச்சுருப்பீங்க, அப்படின்னா எதனாவது நீங்கள் உபாசனை எடுத்திருப்பீங்க. உபாசனை எடுக்க எதனாவது எந்திரம் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் மந்திர பிரயோகத்தில் உபாசனை எடுத்தவங்களும் இருப்பாங்க. அவங்களே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குளிக்கிற தண்ணியில் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் போட்டுட்டு அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுக்கலாம். சரிங்களா? குளிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நீங்கிடும். அந்த தோஷமெல்லாம் நீங்கி நல்லா அந்த மருளினுடைய ஆற்றல் நல்லா அபரிவிதமாக அதிகரிக்கும். வாக்கு சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது இந்த மாதிரி எதனாவது உருவ சிலைகள் இல்லை அப்படின்னு சொன்னாக்க எதனாவது இந்த மாதிரி தகடு இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எட்டி தைலம். எட்டி தைலம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். எட்டி தைலம் நீங்கள் சிறிதளவு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அது கூட சிறிதளவு எட்டி தைலத்தை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா பண்ணி அந்த இது மேலே நல்லா தடவி விட்டுறணும். தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் செவ்வலை நீர் விட்டு அதை நல்லா கழுவிடுறீங்க. நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆற்றல் நல்லா அபரிவிதமாக அதிகரிக்கிறத கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம். சரி நண்பர்களே, இதை நீங்கள் முறையாக தக்கன குருமால்கிட்ட
ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பண்ணலாம்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை.